அஸ்ஸலாமு அலைக்கும். சுறாக்கண்டம்மா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையில, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஆயில் ஊற்றி தாளிச்சிடணும். தாளிச்சுட்டு கத்திரிக்காயும் சுறாக்கண்டம் ஒன்று போல் நின்று வேகும். சுறாக்கண்டம் மசாலா உப்பு எல்லாம் போட்டு இது அதில் உள்ள பாலை இது கடைசியாக தான் போடணும். முதல்ல போட்டால் இது இருந்து என்னது கரைஞ்சிடும். தண்ணி பிடிச்சி வைக்க மறந்துட்டோம். சுறாக்கண்டம் ஒரு 6-7 துண்டு போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் போட்டேன். இதை லேட்டாக தான் போடணும். இறக்கும் போது லேட்டாக கரைஞ்சிடும். தேங்காய் பால் இது எலுமிச்சப்பழம். இது லாஸ்ட்டாக இறக்கும்போது ஊற்றணும். பாலையும் எலுமிச்சப்பழத்தையும் ஒன்றா போடணும். தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது இப்போ கொஞ்சம் 10 நிமிஷத்தில் கொதித்து வெந்துடும். அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் பாலையும் ஊற்றி காட்டுறேன். கத்திரிக்காய் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போய் இருந்தது, வாடி போய் இருந்தது. வீட்டில் இருந்தது, நான் வாங்கிட்டு வந்தேன். 75% வெந்துட்டு இப்போ தான் இந்த பாலையை போட போகிறேன். நல்ல பெரிய பாலை, இல்லாட்டா கரைஞ்சிடும். பாலை கடைசியாக தான் போடணும். போட்டு 2 எலுமிச்சப்பழத்துள்ள சாறு அதை அப்படியே ஊற்றிடணும். அந்த நாளில் இறக்கும்போது ஊற்றுவோம். இப்போ உடனே ஊற்றினா தான் சரியாகிக்குது. அது கொதிக்கும் போது வேகவும் சரியாகிக்கும். பாருங்கள் எப்படி வைக்கணும். பாலை முழுசாகவே போட்டுட்டேன். நம்ம கரைஞ்சிடக்கூடாது, கரைஞ்ச வாடை வந்துடும். தனியாக கிண்ணியில் எடுக்கணும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைக்கு இதுக்கு என்ன செய்யணும்? மல்லி சட்னி அரைச்சி கறிக்கிண்டு இப்போ நைட்லேயே ஆக்கி வச்சுட்டு வேக்க இது இப்போவுமே வேற்று ஊற்றுறேன். நாளைக்கு மல்லி சட்னி அரைச்சி ஒரு சுட்டு போல் புளியாரம் காய்ச்சல் சோத்துக்கு ஆக்கி போட்டு அது பாட்டிலைக்கும் கெடாது. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கடுமையான வேர்வை.